ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஆக்சுவலி வந்து நான் ஒரு வீடியோ தான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். அதாவது வந்து ரொம்பவே சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே வந்து என்னை வந்து பாதித்த ஒரு விஷயம். அதேமாரி வந்து இந்த நாட்டில் வந்து என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் யோசிக்கிற அளவுக்கு தான் வந்து அந்த வீடியோஸ் வந்து இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலியல் வன்கொடுமை. அதாவது வந்து தூத்துக்குடியில் வந்து பிரதிபான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ண அந்த பொண்ணு வந்து இறந்துருச்சு. அதே மாதிரி வந்து விக்டம் யாருங்கிறதையும் வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. என்னடா ஒரு +2 படிக்கிற பொண்ணையே வந்து இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது, சின்ன சின்ன பெண் குழந்தைகள் வந்து இருக்கிறவங்கள அப்ப என்ன பண்ணுவாங்க இவங்க? அப்ப வந்து எந்த கண்ணோட்டத்துல வந்து பார்க்குறாங்க? அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து கஷ்டமா ஒரு விஷயம் இருந்துச்சு. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, அ எல்லா பிள்ளைகளாகட்டும், பெண் பிள்ளைகளாகட்டும், ஆண் பிள்ளைகளாகட்டும் 2 குழந்தைகளையுமே வந்து நம்ம ரொம்பவே வந்து சேஃப் கார்டா ரொம்ப வந்து பார்த்துக்கணும். இந்த சம்மர் சீசன்ல கோடை காலத்திலயுமே சரி, நம்ம வந்து குழந்தைகள வந்து அதிகமா வெளிய விளையாட விடாதீங்க. ஏன்னா வந்து லீவ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ, அதனால வந்து நம்ம குழந்தைகள வந்து நம்ம தான் வந்து ரொம்பவே பத்திரமா வந்து பார்த்துக்கணும் மக்களே. ஸோ, அதனால வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, யார் எந்த குழந்தைகள் வந்து வெளிய தெருவுல விளையாண்டாலுமே சரி, கண்டிப்பா வந்து அந்த குழந்தைங்கள வந்து நீங்க ஒரு கேர் பண்ணிக்கோங்க. அதேமாரி வந்து ரொம்ப நேரம் விளையாண்டுருக்காங்கன்னா, "சரிம்மா வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு பத்திரமா போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த குழந்தைங்கள வந்து சேஃபா கொண்டு போய் வீட்ல விடுங்க. கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து உங்க குழந்தைகள வந்து பத்திரமா பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் வந்து நான் இந்த பதிவ வந்து பதிவு பண்றேன். ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு விஷயம். பாலியல் வன்கொடுமை வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த சூழ்நிலை எல்லாத்தையுமே நம்ம தாண்டி தான் வரணும். நானுமே வந்து ஒரு பெண் பிள்ளை வைத்திருக்கிறேன், ஒரு ஆண் பிள்ளை வைத்திருக்கிறேன். ஸோ அதனால வந்து ஆண் பிள்ளைகள வந்து நம்ம எப்படி வளர்க்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். பெண் பிள்ளைகள பாதுகாப்பா வளர்க்கணும். அத தான் உங்களுக்கு வந்து நான் சொல்ல விரும்புறேன். எல்லாருக்குமே நன்றி மக்களே. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அவேர்னஸ் வந்து குடுங்க. ஓகேங்களா? நன்றி மக்களே. பை பை டூ எவ்ரிஒன்.